ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த உளுந்து பாசிப்பருப்பு வச்சு நான் இன்றைக்கி ஒரு சத்து மாவு கஞ்சி தான் செய்ய போகிறேன். அதை நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். பச்சை பயிறு வந்து இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். பச்சை பயிறு உளுந்து வீட்டில் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரவங்களை வந்து பாதாமும் முந்திரியும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இப்போ நல்லா பாசிப்பயிறு வறுத்தாச்சு. இப்போ அதில் எடுத்து கொட்டிக்கிடலாம். இப்போ கருப்பு உளுந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட்டில் இருக்கும்போது நான் எப்படின்னா கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்ப்பேன். அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த வீடியோ பார்த்தேன். சரி, இந்த ரெசிபி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எப்படியும் இந்த ரெசிபி கண்டிப்பாக என் பையனுக்கு பிடிக்காது. அவன் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான். இப்போ செய்கிறது எனக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான். இந்த காலத்து பசங்க யார் தான் நல்லது கொடுத்தா சாப்பிட்றாங்க? எல்லாம் ஃப்ரைட் ரைஸு, பர்கரு, பீஸா இப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு வழியாக சரி டேஸ்ட்டு எப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் ஒரு 1½ ஸ்பூன் மாவு போட்டு செஞ்சிட்ருக்கேன். இனிமேல் டீ காஃபி எல்லாம் குடிக்காமல் அதுக்கு பதில் இனிமேல் இந்த கஞ்சி தான் செஞ்சு குடிக்க போகிறேன். இதுக்கு வந்து நாட்டு சக்கரை தான் நான் சேர்க்குறேன். ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால நான் வந்து திக்காக காய்ச்சாமல் கொஞ்சம் தண்ணியாக காய்ச்சி எடுத்துருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.